ரூபாய் நோட்டு விவகாரத்தில் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதேவேளையில் மின்னணு பண பரிவர்த்தனையை நோக்கிய நடவடிக்கையிலும் அரசு தீவிரம் காட்டியுள்ளது. பணப்புழக்கம் தொடர்பாக அவ்வப்போது புது கட்டுப்பாடுகளை விதித்து வரும் மத்திய அரசு நபார்டு வங்கி மூலம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு 21,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பயிர்க்கடன்களை கூட்டுறவு வங்கிகள் வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. NABARD has sanctioned a special limit of 21,000 crores of rupees to be sanctioned to the district central cooperative banks. And as you know, almost more than 40% of the small and marginal farmers get their crop loan credit, get their agricultural credit from the cooperative institution. டெபிட் கார்டு மற்றும் ரயில்வே டிக்கெட்டுகளுக்கான சேவை கட்டணம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. செல்போன் பணப்பரிவர்த்தனைக்கு சேவை கட்டணம் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. நவம்பர் மாத சம்பளத்தை ரொக்கமாக வழங்க வேண்டும் என்ற மத்திய அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிராகரித்துள்ள மத்திய அரசு அனைத்து அரசு அலுவலகங்களும் மின்னணு முறையில் மட்டும் பணப்பரிவர்த்தனை செய்ய உத்தரவிட்டுள்ளது. We have been talking to the private sector banks and some of the service providers who provide the switching services. They have agreed to waive the charges, the service charges on the use of debit cards up to 31st December 2016. புதிய ரூபாய் நோட்டுகளுக்கு ஏற்ப 82,000 ஏடிஎம்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு விட்டதாகவும் எஞ்சிய ஏடிஎம்கள் இன்னும் சில நாட்களில் சரி செய்யப்படும் என்றும் சக்திகாந்ததாஸ் கூறினார். சுங்கச்சாவடிகளில் மின்னணு முறையில் கட்டணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் சக்திகாந்ததாஸ் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.